இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மாவட்ட கழக இலக்கிய பொருளாளர் வடசென்னை மாவட்டம் அதிமுக தலைமை கழக பேச்சாளருமான மூர்த்தி அவர்கள் நம்முடன் அரங்கிற்கு வந்துள்ளார். அவருடன் 2024 அதிமுகவின் தேர்தல் முடிவுகளை பற்றியும் அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து அவரிடம் நாம் விளக்கமாக கேட்போமா? வணக்கம் திரு மூர்த்தி அவர்கள். இன்றைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் வரலாறு காணாத தோல்வியை தழுவிருக்கு. வரலாறு காணாத வெற்றியும் பார்த்த அதிமுக இன்னைக்கு வரலாறு காணாத தோல்வியை தந்திருக்கு. இதை பத்தி முதல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதை பத்தி என்ன சொல்ல வருவீங்க? அதிமுக நீங்க கேட்கிற கேள்வியை ரொம்ப கஷ்டமா இருக்கு. வரலாறு காணாத தோல்வி கிடையாது. வரலாறு காணாத தோல்வியே கிடையாது. அதிமுக என்பது பெரிய கட்சி. இன்றைக்கும் தமிழகத்திலே எந்த கட்சி பெரிய கட்சின்னு கேட்டா சாதாரண தொண்டர் கூட சொல்லுவான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆளுமை என்பதும் அதை ஆரம்பித்தவர் எங்களுடைய புரட்சி தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை கண்ணுக்கு எட்டிய தூரம் பார்க்கின்றோம், எதிரிகளை காணவில்லை என்று சொல்லிய கட்சி இது. இது வரலாறு காணாத தோல்வினா எங்களால் ஏற்க முடியாது. வரலாறு கிடையாது. இந்த கட்சி என்பது ஒரு மனிதனை, தனி மனிதனை நோக்கி வருகின்ற கட்சி கிடையாது. தமிழகத்தில் இருக்கின்ற 8 கோடி தமிழர்களையும் அனைத்து உருவாக்கிய எங்களுடைய புரட்சி தலைவர் சாதாரண மனிதன் கூட பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி, சாதாரண ஏழை தொழிலாளி, சாதாரண அடிமட்டத்திலே இருக்கின்ற தாய்மார்கள், இவர்களுக்கெல்லாம் உத்வேகத்தை கொடுக்க வேண்டும், அவர்கள் வீட்டிலே 3 வேளை சாப்பாடு கிடைக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடுதான் எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் அவர்கள் இந்த கட்சியை ஏற்படுத்தி, சாதாரண விஷயம் இல்ல, 3 முறை தமிழகத்திலே முடிசூடா மன்னனாக ஆட்சி செய்தவர்கள். அம்மா அவர்கள் 3 முறை 4 முறை செய்தவர்கள். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு காணாத தோல்வியை எங்களால் ஏற்றுக்க முடியாது. அடிமட்ட தொண்டரிடத்திலே இன்றும் அதிமுகனுடைய பலுவும் நிலைச்சே இருக்குது. அதை வழிநடத்தி செல்லுகின்ற மேல்மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களுடைய அனுசரணை தான் இப்பொழுது முக்கியமாக தேவைப்படுகிறது. என்ன சொல்ல வெற்றிகளை சந்திச்சு நீங்க இன்னைக்கு டெபாசிட் இல்ல, வெற்றியும் தோல்வியும் நான் என்ன சொல்றேன்னா, வெற்றி என்பது ஒரு மனிதனை, ஒரு தோல்வி என்பதும் அதோடு விட்டு விடுவதில்லை. தோல்வியை கண்டுதான் வெற்றி சம்பாதிக்க முடியும். இந்த இடத்தில் இவ்வாறு நாம் தோல்வி அடைந்திருக்கின்றோம், இந்த தவறுகளை எப்படி நிவாரணத்தோடு நிவர்த்தி செய்வது என்பதுதான் நான் வைக்கின்ற முதல் கோரிக்கை என்னவென்று சொன்னால், அடிமட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீரமிக்க தொண்டர்கள், சீனியர்கள், அந்த இயக்கம் தோன்றுகின்ற பொழுது எப்படியெல்லாம் வளைத்து அந்த கழகத்தை மேலே கொண்டு வந்தோம், அப்பேற்பட்ட அந்த சீனியர்களை அனுசரணை பண்ணக்கூடிய உயர்மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் கீழே அவர்களை கொண்டு வைத்து பேசி இந்த நிர்வாகத்தை செம்மைப்படுத்த வேண்டும், இந்த கழகத்தை நிர்வகித்த வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு அணுக வேண்டும். அது மேல்மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்களை பொறுத்துதான் இருக்கிறது. இன்றைக்கு 40 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சறுக்கல் ஏற்பட்டு இருக்கிறது. நான் பாசு பிடிச்சிருக்குதுங்க, கல்லுல நம்ம இறங்கும் போது சறுக்குது. அப்போ நம்ம மறுபடியும் இறங்கும் போது கரெக்டா நம்ம கரெக்ட் பண்ணி இறங்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இறங்கும். இப்ப அடுத்த முறை நம்ம தேர்தல்ல நம்ம இறங்குகின்ற பொழுது அந்த உன்னிப்பான கவனம் தேவைப்படும். இதைத்தான் இப்பொழுது புரிந்து கொண்டு மேல்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கின்றவனை அனுசரணை பண்ண வேண்டும். சொல்ல வரேன்னா 40 தொகுதி தனித்திருந்த நேடியா மோடியான்னு கேட்ட ஜெயலலிதா அதே அதிமுக தான் இன்னைக்கு போட்டி எடப்பாடியார் தலைமைதான் மாற்றணும். ஆனா அன்னைக்கு இருந்த தொண்டர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது ஓட்டு ஏன் சரிஞ்சது? ஓட்டு சரியில்லை. இதுக்கு காரணமே சதவீதம் என்பது குறையவில்லை. சதவீதம் 1% மேலேதான் வந்திருக்கிறது. ஆனால் சறுக்கல் ஏற்பட்டு இருக்கிறது என்பதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா சதவீதம் சொல்றீங்க. அதிமுக ஜெயலலிதா தலைமையில் இருக்கும்போது 44.3% வெற்றி பெற்றாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1% உயர்வு சொல்றீங்க. ஆனா 27-26% இன்னைக்கு வாங்கிருக்கு. எங்களுக்கு கூட்டணி பலம் சற்று குறைவாக இருந்த காரணம். அன்னைக்கு கூட்டணி இல்லாம தனித்து போட்டியிட்டு இருந்தார்கள். அவர்கள் மாஸ் லீடர்கள். அவர்கள் சொன்னால் தமிழகம் தலை குனிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தது அந்த நேரம். ஆனால்
அதற்கு பின்னாலே வந்தவர்கள் அந்த போராட்டத்தை தலைமை தாங்குகின்ற பொழுது எளிய அடிமட்டத்தில் இருக்கின்ற மக்களையும் கட்சியும் ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்க வேண்டும். அப்போ இந்த தோல்விக்கு மாவட்ட செயலாளர்கள் மனசுல அவர்கள் அடிமட்டத்தில் இருக்கின்றவனை தேடணும். கிரவுண்ட் ரவுண்ட் என்பது கிரவுண்ட் ரவுண்ட் என்பது அந்த அடிமட்டத்தில் இருக்கின்ற அந்த மனிதனை தேடுகின்ற பொழுதுதான் மேல்மட்டத்துக்கு போக முடியும். மேல்மட்டத்திலேயே உட்கார்ந்து அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டன் என்ன செய்யும்? மனசு என்னை போல ஒரு சாதாரண தொண்டன் எல்லாம் மனசிலே அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு தலையை இறங்கிக் கொண்டுதான் இன்று நடந்து கொண்டு இருக்கின்றோம். அவர் மேல்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு அவர்கள் அதை நினைக்கின்றார்கள் என்பது எங்களை போன்ற சாதாரண தொண்டனுக்கு தெரியாது. ஆனால் சாதாரண தொண்டனுடைய மனசுல அதிமுக அப்படியே தான் இருக்கின்றது, அசைக்கவே முடியாது. அந்த தொண்டன் இருக்கின்ற வரையில் அல்ல, அந்த தொண்டனுக்கு பின்னால் வருகின்ற அவர்களுடைய வாரிசுகள் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரால் உருவாக்கப்பட்டது என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராலும் அம்மாவாலும் வழிநடத்தப்பட்டது. வலிமையான கட்சியாக இருந்தது. தமிழகத்தில் பெரிய கட்சி என்கின்ற பெயரை வாங்கியது. 6 முறை அசெம்பிளியில ஜெயிச்சால் போட்டு ஆண்டவர்கள் தமிழகத்தினுடைய சாதாரண மக்களுக்கெல்லாம் வீடு தேடி சென்று உதவிகளை செய்தவர்கள். லேப்டாப் என்கின்ற ஒரு கருவியை மேல்மட்டத்தில் இருக்கின்றவன் பயன்படுத்துகின்ற பொழுது அது சாதாரண மனிதனுக்கும் சாதாரண மாணவனுக்கும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தனையை உருவாக்கி கட்டியவர்கள். சாதாரண மனிதன் கூட வட்டி இருக்கின்றவர், கூலி வேலை செய்கின்றவன் கூட அம்மா உணவகத்தில் ஒரு நாளை கழித்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு 20 ரூபாய் இருந்தால் அந்த நாளை கழித்து விடுவான். ஆனால் இன்றைக்கு நிலைமையை மாற்றி இருக்கின்றார்கள். ஆனால் பொதுமக்கள் இதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அம்மா ஆட்சியில் இருந்ததுதான் எடப்பாடியாரும் தொடர்ந்து அந்த 4.5 ஆண்டு மிக அருமையாக அந்த ஆட்சியை கொண்டு சென்றார்கள். இப்ப காட்சி கொடுக்கின்றவர்கள் கூடவே இருக்கின்றவர். அந்த கட்சியில் சில பேர் புல்லுரிமைகள் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரியான நிலைமையில் இருக்கின்றவர்களால் தான் கட்சி அதைத்தான் நீக்கி வைத்தார்கள். அந்த நீக்குதல் தான் சில பேர் அவரு அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறார் என்பது. கட்சி என்று சொன்னால் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். கட்டுப்பாடு இருக்கின்ற தலைமையை பார்த்து பயப்படுகின்ற ஆட்களும் மேல்மட்டத்தில் இருக்கின்றவர்களும் மாவட்ட செயலாளர்கள் இருக்க வேண்டும். அவரவர்கள் இஷ்டத்துக்கு அங்கிருந்து பேட்டி கொடுப்பது, தலைமையை கேட்டுக்கொண்டுதான் அந்த பேட்டியை அறிவிக்க வேண்டும். சவுத்தில் இருக்கிறவர் மேற்கில் இருக்கின்றவர் ஒரு பேசுகிறார் சொன்னா கிழக்கில் இருக்கின்றவர்கள் வேறொரு விதமாக பேசுகின்றனர். கட்சியினுடைய கட்டுப்பாட்டை மீறுகின்ற செயலாக இருக்கிறது. அடிமட்ட தொண்டன் என்னை போன்றவர்கள் எல்லாம் தெருவில் நின்று பார்த்துக்கிறார்கள். இன்றைக்கும் நீங்க பார்ப்பீங்க, நீங்க மணலி சாலை பக்கத்தில் வந்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு அருகிலே எங்களுடைய புரட்சி தலைவருடைய சிலையை வைத்து, கொடி எம்பத்தை வைத்து, கல்வெட்டை வைத்து, நான் 72 இருக்கின்ற பொழுது நான் படிக்கின்ற பொழுது அரசியலுக்கு வந்து விட்டவன். நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜில் நான் படிக்கின்ற பொழுது ஆத்தூர், புரியுதா, ஆத்தூர் அவர் பேர் வெள்ளைச்சாமி. அவர் தான் மாநில மாணவர் அணி செயலாளராக இருந்தார். நான் லீடருக்கு அதோட சேர்மனுக்கு நிக்கிறேன் போஸ்டிங்ல நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ்ல அதிமுக சார்பில். புரட்சி தலைவரிடத்திலே வெள்ளைச்சாமி அவர்கள் சொல்லுகிறார், இந்த மாதிரி நம்ம ஆள் ஒருத்தன் நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜில் மாணவர் தலைவருக்காக நிக்கிறான்னு சொல்லி. அவர் வெள்ளைச்சாமி இடத்திலே ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து அவனால கொண்டு போயிட்டு போஸ்டர் அடிச்சு விளம்பரப்படுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு தொண்டனை தேடுகின்ற ஒரு தெய்வங்கள் இருந்தது. இன்றைக்கு அந்த மாதிரி சாதாரண தொண்டன் வெள்ளைச்சாமி சொல்றாரு, மாநில செயலாளர் அவரு. இது அந்த 10,000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த தொண்டன் என்ன நினைக்கின்றான், தெய்வமே நம்மளுக்கு வழிகாட்டுகிறது, போய் வேலை செய்யும் சொல்லி இருக்கிறாங்க. சொன்ன உடனே அவன் மண்ணை தின்னு கூட சாப்பாடு கிடைக்காது கூட மண்ணை பேசிட்டு வாயில போட்டு கூட தண்ணி குடிச்சுட்டு வேலை செய்வான், ஃபீல்டு ஒர்க் பண்ணுவான். தொண்டர்கள் இருக்கின்றார்கள், தலைவர்கள் தேட வேண்டும் சார். மேல உட்கார்ந்து நிற்கக்கூடாதுங்க. சீனியர் தொண்டர்கள் எல்லாம் இன்னைக்கு அப்படியே மக்கி மசானம் வாங்கிக்கிறாங்க. சீனியர் தொண்டனை அவர்கள் எதுவும் மதித்து வைப்பார்கள். சின்ன நான் சொல்ல சீனியரும் இருக்க வேண்டும், அனுபவம் மிக்கவர்கள் இருந்தால்தான் அந்த கட்சியினுடைய நடைமுறைகள் அருமையாக இருக்கும். அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறமா ஒருங்கிணைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஓபிஎஸ் ஒருங்கிணைக்கணும்னு சொல்றாங்க. அவர் ஒருங்கிணைச்சாக்கா 26 மறுபடியும் அதிமுக வீழ்ச்சி வெளியே இவரு ஓபிஎஸ் அண்ணனை பத்தி எங்களுக்கு தயவு செய்து பேசாதீங்க. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா ஜனங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப நாங்க ஒரு அணியை பற்றி குறைபாடுபட்டு கொண்டு அது வேண்டாம் என்று சொல்லி நாங்கள்
மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டத்தில் இருக்கின்றவர் வரையிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் பார்த்து அங்க போய் உட்கார்ந்து தோப்புக்கண்ணம் போட்டு கிடக்குற நீ. அது மட்டும் அல்லாது அசம்பிளியிலே வந்து உங்களுக்கு இடமில்லை. எதிர்கட்சி தலைவர் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு முடிவை கொண்டு வந்து அவர்கள் கழகத்தை விட்டு விலக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வந்து முதலில் உட்கார்ந்து அப்போ வந்து நீ வந்து என்ன செய்த, ஆளுங்கட்சிக்கு ஜாலராட்சின்னு முதல்ல வந்து உட்கார்ந்துன்னு அது ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண. இப்போ என்ன செய்யறது சொன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் போயிட்டு சுயேட்சை நிக்கிற. எதை ரெட்டையில எதிர்த்து நீ சுயேட்சை நிக்கிற பலாபலத்துல. அப்போ அவருக்கு நீ பேசலாமா? நீ பேசக்கூடாது. வாக்கு அலைன்ஸை பத்தி நீ பேசக்கூடாது. அவங்களால சேர்த்துக்க, இதை வந்து சேர்த்துக்க, நீ பேசவே கூடாது. இப்போ அங்க உட்காந்து எப்போ பார்த்தாலும் இப்போ மோடிஜி உனக்கு கட்சி போட்டாரு. மோடிஜி உனக்கு வந்து பாடியை கட்டு போடுறாரு கட்சியில. புரியுதா? நீ வந்து எட்டையை எதிர்த்து வந்து சுயேட்சை அங்க வந்து போடு. நீ வந்து மூணு முறை முதலமைச்சரா இருந்தார். எப்படி இருக்கணும்? அதிமுக மானத்தை வழியில வச்சுல வித்து கிடக்குற நீ. இப்பேற்பட்ட புல்லுரிகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் எடப்பாடியார் அவர்கள் மனசு நொந்துதான் இவங்களை வெளியேற்றினார். அவர் செவ்வாய் செய்யல. இது நம்ம இடத்துல இருந்துக்கிட்டே நம்மளை பத்தி குறைபாட்டு கொண்டு நம்மளை பத்தி விமர்சனம் செய்து கொண்டு நம்மை விட்டு போட்டு கொடுக்கின்ற இந்த வேலை செய்தவர்கள் ஓபிஎஸ் அவர்கள். இளமையார் அவர்கள் அம்மா அவருடைய தோட்டத்துல வந்து ஒரு அசிஸ்டண்டா தான் இருந்தாங்க. அது இருக்கு, அசிஸ்டண்டா இருந்தாங்க, பண்ணாங்க, செய்தாங்க. அவர்கள் சில தவறுகள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். புரியுதுங்களா? நாங்க இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா அந்த அம்மா வந்து வெகுளித்தனமாக இருந்தாரு, நம்பிட்டாங்க. புரட்சித்தலைவி அம்மா அம்மா இவங்களெல்லாம் நம்பிதான் தோட்டத்தில் எடுத்து வந்து எடுக்கினாங்க. அவங்க ஜாதி ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த குடும்பத்தில் இருந்தவர்கள் இவர்களை தேவமார்களை இங்க வச்சுக்கிட்டு இவங்க வந்து இது பண்ணும்போது இவங்களும் சில தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க. அந்த அவநம்பிக்கைதான் இவங்க ஒரு தடவை வீட்டை விட்டு கார்டனை விட்டு வெளியேற்றினாங்க. மறுபடியும் என்ன செய்தாங்கன்னா சில தவறுகள் எல்லாம் வந்து சொத்து விவகாரத்துல வந்து என்ன பண்ணாங்க வந்தாங்க. இப்போ வந்து அம்மா அவருடைய வீட்டுக்கு எதிர்க்கவே வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. சாதாரணமா இருந்தவங்க இன்னைக்கு அம்மாவை தான் அவங்களுக்கு தெரியல. இப்ப வந்து அவங்களும் தலைமையில வந்து தாங்கன்னு சொன்னா தமிழகத்துக்கு தொண்டர்கள் ஏற்க மாட்டான். தொண்டர்களுக்கு வந்து அவங்க பகுதியில் இது இங்க இருந்து பார்க்கும்போது அந்த புள்ளி விவகாரத்தை பார்க்கும்போது அவங்க ஆளுங்க வெறுப்பா ஏத்துக்கலாங்க. அப்படியா எங்களை போன்றவர்கள் எல்லாம் அந்த ரணம் இன்னும் மாறவில்லை. எங்க புரட்சி தலைவி அம்மையார் அவர்களை 72 நாட்களாக மருத்துவமனையிலே போட்டு அடக்கி வச்சு யாரையுமே பார்க்க முடியாத அளவுக்கு செய்து அந்த கொடுமைகளை எல்லாம் எங்களால் மறக்க முடியாது. நாங்க கட்சியில போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுற தொண்டம் கிடையாது. நம்ம எங்களுக்கு பயமே கிடையாது. நாங்க கட்சிக்காக வளர்ந்து கொண்டு இருக்கின்றவர்கள். அதனால இப்ப வந்து நான் சொன்னா தைரியமா சொல்றேன், அந்த ரணங்கள் இன்னும் ஆறவில்லை. 72 நாட்களாக அந்த அம்மையாரை போட்டு உள்ளே அன்னதானம் வழங்கிய அம்மையார், ஏழை மனிதரை பார்த்து அம்மா உணவத்தை ஏற்படுத்திய அம்மையார், ஏழை விவசாயியை பார்த்து வீடு தேடி சென்று அவர்களுக்கெல்லாம் உதவி செய்த அம்மையார், அதோட படிக்கின்ற குழந்தைகளுக்கு பணம் காசு கொடுத்து வங்கியிலே போட்டு செய்தவர்கள், தாலிக்கு தங்கத்தை கொடுத்த அம்மையார். அந்த அம்மையாரை யாரும் பார்க்காத அளவுக்கு 72 நாட்கள் அப்போலோ மருத்துவமனையில் அந்த திருட்டு பையன் ரெடி இருக்காம பாரு, நாங்க திட்டுவோம். அந்த ஆள் செய்து அந்த ஆள் இந்த செய்தி எதை பண்ணாங்க. எவ்வளவு பெரிய லீடர் இருக்காங்க அவங்க. மோடியே பார்த்து பயந்துற ஆள் வச்சாங்க. எங்க அம்மாவை பார்த்து மோடி பயந்தாரு. மோடியா கேட்டே சவால் விட்டவங்க. பெரிய கட்சிங்க. இதை பார்த்து வந்து ஆலமரம் அடையாள ஆலமரம் மாதிரியா அது வந்து இது எல்லாம் வந்து இந்த நிலைமைக்கு வந்தது. அந்த அம்மா உயிரோடு இருக்க வேண்டிய சூழல். அந்த அம்மா வந்து அது இந்த நிலைமையெல்லாம் உருவாக்கியவங்க யாரு? அதை எப்படி நாங்க எங்களால் மறக்க முடியாது? நான் எங்களால வந்து எங்களை போன்ற அந்த அடிமட்ட தொண்டர்கள் விசுவாசிகள் எல்லாம் அதை மறக்கவே முடியாது. இந்த அம்மாவை வந்து அந்த அடக்கம் பண்ற நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து பால் பாக்கெட்டு அடிக்கிறாங்க. ஒரு சொம்புல வந்து கங்கையிலிருந்து தண்ணி கொண்டு வந்து ரியல் ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க இந்த மந்திரம் ஓதி அந்த பாலை தண்ணி அங்க ஏடாவிடமா நடந்தது. அந்த அடக்க பண்ணும்போது பார்த்து கண்ணால பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுதோம் நாங்கெல்லாம்.
இப்போ வந்து மறுபடியும் வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இந்த 2 ஆண்டுக்குள்ள அதிமுக மறுபடியும் கரெக்டா நீங்க 2026ல நம்மளுடைய சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்றாரு. இதுக்கு அடிப்படை வந்து அவர் வந்து எல்லாரையும் வந்து எப்படியாவது ஒருங்கிணைச்சிட்டு போனதை நினைச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஏற்பட்டுச்சு. அவங்களையும் ஓபிஎஸ்சியும் இன்னொரு ஆள் பேர் இருக்குது அதுல. இவங்க 3 பேர் தவிர யாருன்னா வந்து கட்சியில சேரலான்ட்டு அப்பவே சொல்லிட்டாரு. அதான் 3 பேர் தான் சொன்னாரு. இது என்னன்னா அந்த வந்து அந்த எஜமானத்தனம் அதிகமா இருக்குன்றதுனால. இப்ப நீங்க சொன்ன ஒரு இது வந்து இந்த தோல்விக்கு வந்து மாவட்ட செயலாளர்களும் பங்களிப்பு இருக்கு. மாவட்ட செயலாளர் நான் என்ன சொல்றேன், அடிமட்டத்தில் இருக்கின்ற சீனியர்களை கூப்பிட்டு பேசுனங்க. நான் ஏதாவது தப்பு சொல்லலையே நான். இதே நிலை நீடிச்சுன்னா மறுபடியும் இல்ல இதே நிலை நீடிக்க கூடாது, நீடிக்கிற மாதிரி அவரும் விட மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஜெனரல் செக்ரட்டரி நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் இந்த நிலைமை அவரும் வந்து சாதாரண விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு ஏழை எளிய மக்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் அறிஞ்சவர். அவர் உடனே வந்து மேல்மட்டத்திலிருந்து வந்தவர் கிடையாது. அது அடிமட்ட தொண்டரை பற்றி அவருக்கு தெரியும். சாதாரண வந்து கிளை கழக செயலாளர் இருந்து மேலுக்கு வந்தவர். படிப்படியெல்லாம் வந்தார். திடீர்னு வந்து மேல வந்துருந்தேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஃபீல்டுல நிக்கிறவன் இன்னைக்கும் வந்து நின்று நடக்கிறவன் அடிமட்ட தொண்டன் தான், சாதாரண தொண்டன். இப்ப என்னை பத்தி எல்லாம் நீ கட்சியை வச்சுக்கிட்டு சரி, அமைச்சர் சரி, நான் இருக்கிற இடத்துல அந்த எங்க புரட்சி தலைவர் எது கும்பிட்டு தான் இருக்கேன். நான் டெய்லி கும்பிட்டு நடக்கிறேன். அது வேற விஷயம். எனக்கு தெரியும். எதிர்க்கிற நண்பர் கேட்பாரு, எங்க கழுவ வெள்ளிக்கிழமை சிலையை கழுவேன். வெள்ளிக்கிழமை காலையில 4 மணிக்கு இருந்து கழுவேன். ஒவ்வொரு தொண்டரும் அவரை தெய்வமா இன்னைக்கு குலதெய்வம் நினைச்சு நடக்கிறோம் நாங்க. புரியுதா? அவரு மேல இருக்கிற அபிப்பிராயம், அபிமானம் எங்களை அந்த கட்சியில இருப்போம். நாங்க இவங்க கட்சியில எங்களை வச்சிருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் பேட்டி கொடுத்தாலும் சரி, வெளியே தூக்கி போட்டாலும் சரி, இவங்க தூக்கி போட்டுடலாம், வாயில சொல்லலாம், ஒரு பத்திரிகையில் அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனா என்ன தூக்கி போட முடியாது. நான் மறுபடியும் வந்து தலைவரை தள்ளிட்டு மாலை போட்டு கூப்பிட்டு தான் இருப்பேன். அது ஒரு வெளியுள்ள தொண்டர்கள் இருக்கிறதால வந்து அந்த அதிமுகன்ற ஒரு நிலைச்சி இருக்கு. எங்களுக்கு என்னங்க, எங்களுக்கு பின்னால வரவங்க கூட இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அந்த நிலைமையை, அந்த தலைவர்களை வணங்கக்கூடிய இந்த மாதிரி செயல்பாடுகள் இப்ப இருக்கிற தலைவர்கள் செஞ்சாங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த தொடர்ந்து. ஆமா, எங்க தலைவருக்கு வந்து பொதுச் செயலாளருக்கு ஒரு நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு இருக்கிற அந்த வெறுப்பு வேதனை அதிகம். இன்னைக்கு கூட வந்து தலைவர் கழகத்துல மாவட்ட செயலாளர் கூட்டி வச்சு ஒவ்வொரு மாவட்டத்தை ஒவ்வொரு தொகுதிகளுக்கு இவ்வளவு ஓட்டு வந்துருக்குது, இவ்வளவு ஓட்டு மைனஸ் ஆயிருக்குது, எப்படி வந்தது எப்படி போச்சுன்னு கேட்கறதுக்கு அதிகாரம் ஃபுல் ரைட்ஸ் அவருக்கு இருக்குது. ஆனா அவர் விட்டு பாக்குறாரா என்றது தெரியல எங்களுக்கு. இவங்க என்னதான் பண்ண போறாங்க அடுத்த எலெக்ஷன்ல அப்படின்றதுக்காக உரிமையா இருக்கிறாரு எனக்கு தெரியாது. ஆனா எங்களுக்கு வந்து மனசுல ரொம்ப வருத்தம். இவர் ஏன் இது வரைக்கும் வந்து அவ்வளவு வட்டிக்காம இருக்கிறாரு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவ்வளவு ஓட்டு மைனஸ் ஆயிருக்குது. ஏன் கூட்டணி நிற்கிறவங்களுக்கு கூட போய் அந்த ஸ்பீடா வேலை செய்யல? இப்படி இந்த குறைபாடு எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால வச்சு அதிகாரப்படுத்துறது தெரிஞ்ச தைரியமா கேட்டிருக்கலாம். அவர் எதுக்காக கவனம் இருக்காரு எங்களுக்கு தெரியாது. பாஜக கூட்டணி விட்டு விலகி வந்து தனித்து நின்று போட்டியிட்டாரு. ஆனா மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, இவங்க சைட்ல இருந்து ஒரு 5 MP வந்தா கூட அதை எடுத்து போய் இவர் கொடுத்துட போறாரு என்ற ஒரு பயத்தினாலே மொத்தத்தை எடுத்து போய் திமுகவுக்கு போட்டு திமுகவுடைய கூட்டணியை வலுப்பெற செஞ்சிருக்கிறாங்க. இல்ல அந்த பாயிண்ட் நீ சொல்றது மோடியுடைய பெருப்பு தான் வந்து இன்னைக்கு ஓட்டு மாத்தி போட்டுருக்காங்க. நிச்சயமா மோடி மாத்தி போட்டுருக்காங்க. டிஎம்கே வந்து தன்னுடைய பலத்துல ஜெயிக்கல. காங்கிரஸ் 10க்கு 10 திருமாவளவன் 2 10 வந்துருக்காது காங்கிரஸ். இங்க வந்து உட்காரத்துக்கு இடம் இருக்காது. எங்க ஓட்டு போனீங்க இருக்கிற இடத்துல முகவரியில உட்காரத்துக்கு அவங்க வந்து ஆள் இல்லை சில இடத்துங்கள் எல்லாம். காங்கிரஸ் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மோடி வெறுப்பலை திமுக விட்டுருக்கீங்க. மோடி வெறுப்பலை. 2வது வந்து நம்ம குடும்பத்தை நடத்தவருடைய எட்டு வந்து சரியா இருந்தாலும் குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படி அறிஞ்சு உஷார் பண்ணி குடும்பத்துக்குரிய எதிர்காலத்துக்கு என்ன தேவைப்படும், அந்த பையனை எப்படி வளர்க்கணும், அவன் தப்பு பண்றான்னா அவனை அடிக்கணும் இல்லையா, கண்டிக்கணும், அடிக்க வேணாம் கண்டிக்கணும். அப்பதான் அந்த குடும்பத்தினுடைய ஒழுக்கு பழக்கிறதுலாம் நம்மளுக்கு முன்னோர்களுடைய இந்த குடும்பத்துக்காக நம்ம முன்னோர்கள் இப்படி எல்லாம் பாடுபட்டு இருக்காங்க, அவர்களை நினைக்கணும். இதுதாங்க. ஆக இனி வருங்காலத்துல வந்து அதிமுக ஒருங்கிணைந்து ஒற்றை தலைமையில கருத்து வாய்ப்பு. ஒற்றை தலைமையில இருக்கணும்.
தலைமை இருக்குன்னா அப்ப சிதறி இருக்கிறவங்க அவங்க சிதறி 3 பேர் தாங்க. அவங்களுக்கு கொடுங்க. இருக்கிறவங்களே வந்து ஒற்றுமையா இருந்து அதை மட்டும் இந்த ஸ்பிரிட் வேணும். ஒட்டனைகள் தட்டி கொடுத்து வேலை வாங்கி அவனை கூட பயணிக்கணும். வீட்டுல சொல்லிட்டு வீட்டுல போய் பட்டுக்கூடாது. அவனுக்கு கூட ஃபீல்டுல போனோம். இது மூலமா நீங்க என்ன கருத்து சொல்ல? 10 ரூபாய் தவிர 2 ரூபாய் அவனாட கொடுத்து சோட சாப்பிட டீ சாப்பிடா தலைமை கொடுக்குற வரைக்கும் காத்துட்டு இருக்கக்கூடாது. அதுதான் அப்படிதான் போட்டு வளர்த்தாங்க இந்த கட்சியை. அதெல்லாம் ஐயா அவங்க இப்ப இருக்கிற நம்மளுடைய பூசையாளர்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இந்த கட்சியினுடைய அமைப்பு அவர்களுக்கு தெரியாது. சாதாரண இடத்துல தான் வந்துக்கிறாரு. நாங்க 72ல இருந்து படிக்கும் போது கட்சியில வந்து நாங்க வந்து ஜாயின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நாங்க இது பண்ணி எனக்கு அதுதான் மனசு குறையும். என்ன மாதிரி ஆளுங்க எவ்வளவு பேர் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆட்டோ ஓட்டி போறோம். ஒரு நாள் இறங்கி வச்சுக்கின்னு என்ன தனியா கூப்பிட்டான். ஆட்டோ ஓட்டுறவங்க என்ன சார் அப்படின்னு இங்க இருந்து மூலகடிக்கு போறாரு. பனலி சார்ல இருந்து மூலகடிக்கு போறவரு ஆட்டோ ஒரு ஓரமா நிறுத்திட்டு நான் அதிமுக அப்படின்னு தெரியாது. ஆரம்ப காலத்துல கூப்பிட்டு சொன்னாரு, சார் நேற்று ஆட்டோல 2 பேர் யாருன்னு. 2 பேர் யாருன்னா அவன் வந்து பத்தியா அதிமுக அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு வந்தான். நடு வழியில போயிட்டு பெரிய கொடுக்குற இருப்பாரு காமராஜ் சாலையில இறக்கி விட்டுட்டேன். என் மனசு தாங்கல. இது போனேன்னா அவன் 20 ரூபாய் அவங்க 20 ரூபாய்க்கு 40 ரூபாய் சவாரி. சவாரி போனாலும் அந்த 40 ரூபாய் போன கூட போகுது. என் கட்சியை நீ அவனை பாதிக்குது. அவன் வந்து பாதிச்சு இறங்கி போப்பாடி முதல்ல அப்படின்ட்டுக்கிறான். ஆமாயா உன் வேலையை பாரியா, கட்சியை பத்தி பேசுற நீ. அதுதான் அதிமுக தொண்டர் அங்கதான் இருக்கிறான். அதுதான் அந்த உண்மையான அதிமுக தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவனை தேடி விட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு வேலை கொடுங்க. பக்கத்துல 10 ரூபாய் இல்லைன்னா அவனுக்கு ஒரு 10 ரூபாய் பேக்கெட்டை போடுங்க. இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. அவன் வந்து இது பண்ணி இவங்களையா தேடுங்க. தலைவர்களை தேடாது, தொடர்களை தேடுங்க. தலைவன் ஆட்டோமேட்டிக்கா வருவான். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இவங்க வந்து நல்லா செய்யணுங்க. அப்புறம் இறங்கி வேலை செய்யணுங்க. சும்மா எல்லாம் பேசி நாங்க உட்கார்ந்து சரியா வராது. இறங்கி வேலை செய்யும். இறங்கி தொண்டனுங்கெல்லாம் சீனியர் மோஸ்ட்ல எல்லாம் கூப்பிட்டு அனுசரணை. சீனியர் மோஸ்ட்ல பார்த்தா ஒரு மாதிரியா நடக்குது. அவர் வயசாகி போச்சு, அவரும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் அதிகமா இருக்குது இப்ப இருக்கிற மாவட்டத்தில். இறுதியா ஒரு கேள்வி, இப்போ வருகின்ற சட்டமன்றத்தில் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு? அது மேல இருந்தாங்க தீர்மானம், நம்மளுடைய விருப்பம் கிடையாது. அப்படி அவங்க வந்து ஒரு காலம் அந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைஞ்சா தொண்டர்கள் ஏற்றிருப்பாங்க. தொண்டர்கள் வந்து மேல்மட்டத்தில் இருக்கின்ற தலைவர்கள் இந்த தொடர் கட்டுப்பட்டு நடக்குதுதான் தொண்டருடைய வேலை. அப்பா நம்ம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். எங்களுடைய அம்மா அவர்கள் முடிவு எடுத்தாங்க, அவங்களோட கூட்டணி வச்சாங்க. பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் உள்ள வந்து சொன்னா ஆனா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமா தான் அவங்க மறந்துட்டு எதோ பேசிக்கிறாங்க. 3 வருஷத்துக்கு 3 வருஷம் ஆச்சு ஒருத்தர். அவர்தான் சரி தலைக்கால தெரியாம பேசுறாரு. அப்ப 30 வருஷமா அரசியல உழைச்சிங்க எடுக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதனாலதான் பிரச்சனை. அரசு கிடையாதுங்க. நம்ம வந்து 3 வருஷம் தான் ஆகுது பாலிடிக்ஸ்ல. 50-60 வருஷமா உழைச்சிங்க எடுக்கிறான் பாலிடிக்ஸ்ல இறங்கி. அவனை பத்தி இந்த மாதிரி இலக்காரமா பேசும்போது அது உடம்பு துடிக்குமா, ரத்தம் பொங்குறாரா? இதை தெரிஞ்சு வந்து மேல்மட்டத்தில் இருந்து அவங்க அட்வைஸ் பண்ணா அந்த அட்வைஸ் கூட அவங்க வந்து சரி பண்ண மாட்டேன்றாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க இங்க இருக்கிறவங்க, அப்படியே இது சரியா வராது நம்மளுக்கு, புரியுதா? மதியாரம் தலைவாசம் மிதிக்க வேண்டாம். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. இப்போ பரமசிவன் கழுத்துல இருக்கிறான், புரியுதா? ஆமா. அதனால தலைவர் என்ன சொல்றாரு அதுதான் கேட்போம். தலைவர் அவருடைய முடிவுதான். நாம வந்து சாதாரண தொண்டனு என்ன ஒரு 40 வருஷமா அந்த கட்சிக்காக 30 வருஷமா கட்சிக்காக உழைச்சோம் அப்படின்னு என்னுடைய மன திருப்திக்காக. இன்னைக்கு எங்க தலைவர் வந்து நான் பூஜை மேல கீழே இறங்கும் போது வீட்டுல இருந்த கீழே இறங்கும் போது 2 போட்டோ இருக்குதுங்க, பார்த்து இருக்கிறீங்களா? அவன் ஒண்ணு தலைவர் ஒண்ணு அம்மா, அவங்களுக்கு தலைவர் சிலையை வெள்ளிக்கிழமை. இது ஒவ்வொரு தலைவருடைய மனசுல அப்படியே நின்று போச்சு. அதை மாற்றக்கூடாது. அதை மாத்திர மாதிரி செயல்பாடு இருக்கக்கூடாது. மேற்பட்டத்தில் இருந்து கீழே இறங்கி வரணும். நான் சொன்ன மாதிரியா தொண்டர்கள் மத்தியில் இருந்துதான் தலைவர்கள் உருவாக வேண்டும். அதுக்கு ஏற்றமாறு அந்த ஃபீல்டு இருக்க வேண்டும். இதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேல்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் செய்ய வேண்டும். இதான் என்னுடைய எளிமையான கோரிக்கை. அது எப்படி தோக்கம்?
இந்த 26ல வந்து ஒரு போர்ஸோட தான் நாங்க அப்ரோச் பண்ணோம். ஏழை மக்களிடத்திலே அனைத்து தந்தவர்களுக்கு இருக்கிற பேர் அப்படியே தான் இருக்குது. தட்டி எழுப்பு, தட்டி எழுப்பக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர்களை உருவாக்குங்கள். புரியுதா? தட்டி எழுப்பக்கூடிய ஆளுமை, நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கின்றவர்களை வீடுகளை விடுங்க. அரசியல் தெரியாதவன் நம்மள வந்து பார்த்து அரசியல் கத்து கொடுக்குறான். புரியுதுங்களா? அதுதான் மனசு வேதனை. அந்த படிச்சதெல்லாம் வேற சப்ஜெக்ட். பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருப்பானான்னு தெரியாது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் எங்கோ இதை ஒண்ணு பண்ண 3 வருஷத்துல வந்து இங்க இருக்கிற 50-60 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணவங்களை பத்தி இலக்காரமா பேசும் போதுதான் மனசு வேதனைப்படும். கோபம் வருமா வராது? வரும். அதை எப்படி கேட்க கொண்டு போகணும் அந்த கோபத்தை நமக்கு தரும். மேல்மட்டத்துக்கு தெரியுது இந்த மனுஷன் பேசுறது. அப்ப மேல்மட்டம் என்ன செய்யணும்? ரசிக்க கூடாது, தட்டி வைக்கணும். அதை செய்ய மாட்டேன். அதுக்கும் வந்து என்னுடைய தலைவர் வந்து அதுக்கும் எதிர்பார்த்து இருக்கிறார். இவங்க வந்து தட்டி வைப்பாங்க, அதை செய்யல. அப்போ அது மேல போனா இவரு நம்ம மேல குதிரை சவாரி பண்ணதை விட நம்ம இல்லைங்க, தேசிய கட்சிகள் எல்லாம் இங்க இருக்கிற கட்சி மேல கட்சிகளுடைய குதிரை சவாரி செய்தவங்க தான். புரியுதுங்களா? காங்கிரஸும் சரி, இப்ப இருக்கிற பிஜேபி சரி, என்ன செய்யறாங்கன்னா வளர்த்து கடை மாறல பாரு. வளர்ந்த உடனே என்ன செய்யறான்? ஆமா, என்ன அரசியல் ஒன்று தெரியும். அவர் யார் தலைவர், அண்ணா யாரு, பெரியார் யாரு, நீங்க இருக்குங்க. அது கேள்வி கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுது முதல்ல. அவங்க எல்லாம் சொல்லடி கல்லடி எல்லாத்தையும் பட்டு சிறைக்கு வந்து எவ்வளவு எதிர்ப்புகளை தாக்கி கொள்ள ஒண்ணுத்துக்குமே அண்ணாவுக்கு இன்னைக்கும் அவங்க கட்சி இருக்கிற ஒரு சாதாரண வீடு தாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அதை பத்தி பேசுறதுக்கு? இவங்க பேசவே கூடாது அந்த வார்த்தைகளை. வந்தீங்களா, உனக்கு போட்ட இன்னும் சப்ஜெக்ட் நம்ம கட்சியை பத்தி பேசணும். உங்க கட்சியை பத்தி நீ பேசு. அதிமுக காணாம போயிடும். நீ யாரா பேசுறதுக்காக? அதிமுக காணாம போயிடுமா? இந்த மாதிரி தோட்டங்களுக்கு இருக்கிற வரைக்கும் சாவாது அதிமுக. அது எப்படி காணாம போயிடும்? அப்படி பேசும்போது எப்படி கோபம் வருமா வராதுங்க? நீங்க யாரு வந்து அப்பேற்பட்ட தந்திராஜே முடியல அதிமுக அவரு படுத்துக்கிட்டாரு. 3 தடவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவருக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டா அவரு அப்போலோ மருத்துவமனையில் தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே அந்த ஆட்சியை வந்து அவர் எனக்கு கொடுத்துடுறோம், அதனால எனக்கு அப்பயாவது எனக்கு ஓட்டு போடுமா அப்படின்னு கேட்டவர் தான் கலைஞர். அப்ப கூட போட மாட்டேன்னு சொன்னாங்க. அப்பேற்பட்ட கட்சி இது. அவர் சொன்ன வழியா இருந்து அவர் வரட்ட எங்க தலைவர். அதுக்கப்புறம் வராது எப்படி வராது பார்த்து அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். தட்டை கூத்தாடி பாத்துக்கிறார். தண்ணி குடிக்க முடியாது, தண்ணி குடிச்சு பாருங்க ஒண்ணும் முடியல. அப்பேற்பட்ட இது பண்ணலாம் அவராலே இது பண்ணிச்சுருந்தா நீ யாரு வந்து எங்க வந்து அதிமுக காணாம போயிடும், அதிமுக இன்னொரு திரண்டு கொடுத்துருவோம். என்ன அதிகமானதானங்க அதெல்லாம்? இன்னைக்கு என்ன நார்த் இந்தியாவில உங்களுடைய கணக்கு என்ன ஆச்சு? அரசுல இருக்கணும்னா கேட்கறான் ஆணவம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி. ஆணவம் தான் அவங்களுக்கு வந்து அங்க எடுத்து வச்சு உட்கார வச்சிருக்கு. ஒரு பக்குவம் வேணும். எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் பக்குவத்தோடு பேசணும், பக்குவத்தோடு முறையிடணும், பக்குவத்தோடு அப்ரோச் பண்ணணும். எடுத்து கவுத்துன்னு பேசும்போதுதான் அதுதாங்க அரசியல தேவை. இப்பயும் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் வந்து அந்த அணுகுமுறையை கரெக்ட் பண்ணி போகும். விளம்பரங்களை விமர்சனங்களை தாங்கிப்பாங்க, தாங்கிக்கணும் விஷயத்துக்கள் எல்லாம். புரியுதுங்களா? அந்த விமர்சனங்களை தாங்கிக்கணும். அந்த வேலையை நம்ம எப்படி கொண்டு போனோம், நம்ம எதுக்காக அவன் கேட்டுக்கிறோம் அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிச்சு அந்த கேள்விக்கான பதில நம்ம பிரைட்டா கொடுக்கும்போது சொன்னவன் நம்மளால வந்துடலாம். இதை செய்யணுங்க இப்ப இருக்கிற அரசியல்வாதி. அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். 26ல வின் பண்ணலாம். ஆனா நான் மேல் மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் இறங்கி கீழே வந்து நான் சொன்ன மாதிரி தொண்டனா வரும். ஒரு தொகுதி இருக்குதுன்னா அந்த தொகுதியில இந்த டைம் டேபிள் போட்டு அந்தந்த வட்ட செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்களை வச்சுக்கினேன். இன்னைக்கு இந்த தரங்க 10 பேரை பார்க்கணும், இன்னைக்கு வந்து இந்த ஊரை பார்க்கணும், இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்கணும், இந்த சிட்டியை பார்க்கணும், இதை பார்க்கணும், இந்த மட்டும் டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணணும். இந்த ஃபீல்டு வந்து இப்ப கரெக்ட் பண்ணாதான் நம்ம 26 எதிர்பார்க்க முடியும். சும்மா வீட்டுல இருந்துங்க நம்ம 26ல வந்து 26ல வந்து இல்ல எனக்கு
இந்த விஷயத்துகளை வந்து வெளியே கொண்டு வர்றதுக்கான காரணியாக இருந்ததுக்கு உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஆமா ஆமா.